நமஸ்தேப்பா. இப்போ பிரவீன் பூர்வாதுக்கு ஹிந்தி சாகித்ய கா சங்ஷிப்த இतिहास இதிலிருந்து இன்னொரு எஸ்ஸே பார்க்கலாம். हिंदी साहित्य की प्रेमाश्रयी शाखा की विशेषताओं पर प्रकाश डालते हुए उसमें जायसी का स्थान निर्धारित कीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிந்தி இதிகாசத்தில் பிரேம மார்க்கத்தில் உள்ள விசேஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே அதில் இருக்கிற ஜாயசி அப்படிங்கிறவுடைய இடத்தை தீர்மானம் செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரை கீழே பார்க்கலாம். प्रेमाश्रयी शाखा का मतलब है ईश्वर का दर्शन प्रेम के आधार पर ही होगा. அதாவது அன்பு வழி மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுளை தரிசிக்கிறது அன்பை ஆதாரமாக வச்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேம் கா ஆஸ்ரயஹி பிரேமாஸ்ரயஹை, அன்பு தங்குமிடம்தான் பிரேமாஸ்ரய என்று சொல்லப்படுகிறது. இஸ் ஷாக்கா கா தூஸ்ரா நாம் சூஃபி மத்ஹை, இந்த கிளையினுடைய இரண்டாவது பெயர் சூஃபி மதம் என்று சொல்லப்படுகிறது. சூஃப் பாரசி शब्द का अर्थ है श्वेत वस्त्र, அதாவது சூஃபி அப்படிங்கிறதுக்கு பாரசி சப்தத்தில் அர்த்தம் என்னன்னா வெள்ளை உடை. ஸ்வேத் வஸ்திர பகனை குயே ஃபக்கீர் ஹை, அதாவது வெள்ளை ஆடை அணிந்திருப்பவர்களை ஃபக்கீர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஃபக்கீர் அப்படின்னா செயின்ட், புனிதமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூஃபி சரல் சாதா ஜீவன் பித்தானே வாலே ஹை, அதாவது சூஃபி மதத்தவர்கள் எளிமையாகவும் சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பவித்திர ஆச்சரன் கர்னே வாலே ஹை, புனிதமான முறையை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். குச் வித்வான் கஹ்தே ஹை கி குஃபா शब्द से सूफी शब्द बना है, அதாவது கொஞ்சம் அறிஞர்கள் சொல்கிறார்களாம் என்னென்னு, குஃபா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சூஃபி அப்படிங்கிற வார்த்தை உருவாகி இருக்கு அப்படின்னு. இஸ்கா மத்லப் ஹை சபூத்தரா, சபூத்தரா அப்படின்னா நடைப்பழகும் மேடை அப்படின்னு அர்த்தம். குச் வித்வான் சூஃபி शब्द का संबंध सोफिस्ट से मानते हैं. कुछ विद्वान, அதாவது கொஞ்சம் அறிஞர்கள் சூஃபி அப்படிங்கிற வார்த்தையை சம்பந்தப்படுத்தி சோஃபிஸ்ட் அதிலிருந்து தான் வந்தது அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்களாம். இஸ்கா மத்லப் ஹை ஞானி, சோஃபிஸ்ட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஞானி அப்படின்னு அறிவாளி அப்படின்னு அர்த்தமா. குச் வித்வான் கஹ்தே ஹை கி சாஃபா சஃப்த சே சூஃபி பனா ஹை, கொஞ்சம் அறிஞர்கள் சொல்கிறார்களாம் சாஃபா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் சூஃபி அப்படிங்கிற வார்த்தை உருவாகி இருக்கு அப்படின்னு. இஸ்கா மத்லப் ஹை சஃபேத் ஊன், சூஃபி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா வெள்ளை கம்பளி அப்படின்னு அர்த்தமா. ஊன் கே கப்படே பஹனே வாலே ஃபக்கீர் ஹை, கம்பளி ஆடை அணிந்து கொள்பவர்களாக இந்த புனிதமானவர்கள் இருக்கிறார்களாம். संक्षेप में कहें तो सूफी संत अरब तथा ईराक के रहने वाले थे, உலகத்தில் சொல்லியிருந்தார்களாம். சூஃபி புனிதமானவர்கள் அரபு மற்றும் ஈராக்கில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம். வே ஊனி கப்படே பகன்னே வாலேத்தே, அவர்கள் கம்பளி ஆடை அணிந்து இருப்பவர்களாக இருந்தார்களாம். உன்கா ஜீவன் சரல் அவர் பவித்ரதா, அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாகவும் புனிதமாகவும் இருந்ததாம். வே முகலோமே சப்சே சிரேஷ்டத்தை, அவர்கள் முகலாயர்களில் எல்லாரையும் விட சிறந்தவர்களாக இருந்தார்களாம். कहा जाता है कि हजरत मोहम्मद के पहले भी सूफी संप्रदाय था, அதாவது சொல்லப்படுகிறதா
ஹஜரத் முகமது அப்படிங்கிறவங்களுக்கு முன்னாடியிலிருந்தே சூஃபி சம்பிரதாயம் இருந்துதான். सूफी संप्रदाय ஷாமி धर्म से प्रभावित था. சூஃபி சம்பிரதாயம் சாமி அப்படிங்கிற மதத்திலிருந்து ஈர்க்கப்பட்டதாக இருந்ததாம். பௌத்த தர்ம से प्रभावित धर्म था ஷாமி தர்ம. பௌத்த மதத்திலிருந்து அதாவது பௌத்த மதத்திலிருந்து ஈர்க்கப்பட்ட மதமாக ஷாமி மதம் இருந்தது. कुछ विद्वानों ने इसे मुस्लिम धर्म के विरुद्ध आर्य धर्म की प्रक्रिया माना है. कुछ विद्वान கொஞ்சம் அறிஞர்கள் இதை முஸ்லிம் தர்மக்கே அதாவது முஸ்லிம் மதத்துக்கு எதிராக ஆரிய மதத்தினுடைய செயல்முறையாக இது இருப்பதாக ஏற்றுக்கொண்டார்களாம். भारत में मुसलमानों ने सूफी मत का प्रचार किया था. இந்தியாவில் முஸ்லீம்கள் சூஃபி மதத்தை பிரச்சாரம் செய்து வந்தார்களாம். सूफी मत के अनुसार परमात्मा को आनंद सौंदर्य रूप और सर्वव्यापी मानते हैं. சூஃபி மதத்திற்கு ஏற்றபடி பரமாத்மாவை ஆனந்த சௌந்தர்ய அழகான ஆனந்த ரூபத்தில் அவர் எங்கும் நிறைந்திருப்பவர் என்று ஏற்றுக்கொண்டார்களாம். जीव और परमात्मा के संबंध तोड़ने वाली शक्ति सैतान है. உயிரையும் பரமாத்மாவையும் சம்பந்தப்படுத்தி தடுக்கும் சக்தி சைத்தானுக்கு இருக்கிறது என்று நம்பினார்களாம். சைத்தான் से बचने और परमात्मा से मिलने कठोर साधना को आवश्यक मानते हैं. சைத்தானிடமிருந்து தப்பிக்கவும் பரமாத்மாவை சந்திப்பதற்கும் கடுமையான சாதனத்தை அவசியமாக ஏற்றுக்கொண்டார்களாம். இஸ் சாதனா கே 4 சோபான் है. இந்த சாதனத்துக்கு 4 படி இருக்கின்றனவா. முதல்ல பகலி அவஸ்தா நோசுத் है. முதலாவது நிலை நோசுத் அப்படின்ற பெயரில் இருக்குதான். इसमें कुरान के नियमों का पालन करता है. இதில் குரானோட விதிகளை கடைபிடித்து வந்தார்களாம். दूसरी अवस्था है மல்கூத். இரண்டாவது நிலை மல்கூத் அப்படின்னு சொல்கிறாங்க. इस अवस्था में இந்த நிலையில் वह पवित्र बन जाता है. இரண்டாவது நிலையில் அவர்கள் புனிதமாக உருவாகி இருந்தார்களாம். तीसरा अवस्था है மரிஃபல். மூன்றாவது நிலை அது மரிஃபல் அப்படின்னு சொல்லப்படுகிறதாம். इसमें ईश्वर से मिलने का सामर्थ्य प्राप्त करती है. இதில் கடவுளை சந்திப்பதற்கு எளிமையான வழியை செஞ்சாங்களாம். சௌத்தி அவஸ்தாகை ஹக்கீகத். நான்காவது நிலை ஹக்கீகத் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்மா மே ஐக்கிய கா அனுபவகத்தாக. நான்காவது நிலையில் பரமாத்மாவோட ஐக்கியமாகிற அனுபவத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்களாம். இதே மாதிரி 4 நிலைகளில் அவங்க கடவுளை ஏற்றுக்கொண்டாங்களாம். सूफी मत में प्रेम को अत्यंत महत्व प्राप्त है. सूफी மதத்தில் அன்பை மிகவும் அவசியமாக பெற்றாங்களாம். इन संप्रदाय में गुरु का महत्व अधिक है. இந்த சம்பிரதாயத்தில் குருவுடைய சிறப்பு அதிகமாக இருந்ததா. गुरु की साधक की विघ्न बाधाओं को दूर करता है. குருவுக்கு எதிரான தடைகளை அவங்கள போக்குனாங்களாம். அவர் ஈஸ்வர் கா மார்க் சுஜாதா है. கடவுளுடைய வழியை அறிவுறுத்தினாங்களாம். மாலிக் முகமது ஜாயசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. मालिक मुहम्मद जायसी हिंदी साहित्य में
பிரேம் மார்க் ஷாக்கா கே பிரவர்த்தக் தே. அதாவது மாலிக் முகமது ஜாயசி அப்படிங்கிறவர் ஹிந்தி இலக்கியத்தினுடைய அன்பு வழி மார்க்க கிளையை தொடங்கி வைத்தவராக இருந்தார். प्रेम मार्ग सूफी संप्रदाय के कवि भारत के हिंदू और मुसलमान को एक ही देश के मानते हैं. அன்பு வழியில் சூஃபி சம்பிரதாயத்தில் கவிஞர்கள் இந்தியாவில் ஹிந்து மற்றும் முஸ்லீம்களை ஒரே நாட்டில் இருக்கும்படியாக ஏற்றுக்கொண்டார்களாம். प्रेम तत्व को लेकर उनकी भारतीय कथाएं संघर्ष के बाद ही प्रेमी प्रेमिका को पाता है. प्रेम तत्व को लेकर அன்பு அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துக்கிட்டு உன்கி பாரதிய கதாயை அவர்களுடைய இந்திய கதைகள் சங்கர்ஷக்கே பாதுகி போராட்டத்திற்கு பிறகுதான் அன்பு மற்றும் அன்பானவர்களை பெற்றாங்களாம். பிரேம் மார்க்கமே பாதாயே அதிக்குகை, அன்பு வழியில் தடைகள் அதிகமாக இருந்தனவாம். மாலிக் முகமது ஜாயசி. இப்போ மாலிக் முகமது ஜாயசியை பற்றி சொல்கிறாங்க. மாலிக் முகமது ஜாயசி ஜாயஸ் நகர்கே வாசிஹை. மாலிக் முகமது ஜாயசி அப்படிங்கிறவர் ஜாயஸ் அப்படிங்கிற நகரில் வசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. உன்கா ஜன்ம संवत 1549 और मृत्यु 1599 में हुआ. அவருடைய பிறப்பு 1549 ஆண்டும் அவருடைய இறப்பு 1599 ஆண்டிலேயும் இருந்ததாம். வே தேக்னே மே குரூப் தே. அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகற்றவர்களாக இருந்தார்களாம். வே நாமி ஃபக்கீர் தே. அவர்கள் பெயர் பெற்ற புனிதமானவர்களாக செயின்டாக இருந்தார்களாம். உன்கி தீன் பிரமுக ரச்சனாயே. அவர் எழுதிய 3 முக்கியமான படைப்புகள். 1 பத்மாவத், 2 அக்ராவட், 3 ஆக்கிரி கலாம் ஆதி. இந்த 3 அவர் எழுதிய முக்கியமான படைப்புகள். உன்கே ஏக் और प्रेम गाथा काव्य चित्ररेखा की पांडुलिपि अभी हाल ही में मिली है. உன்கே ஏக் और प्रेम गाथा. அவர் எழுதிய இன்னொரு அன்பு வழியான கதை காவியம் சித்திரரேகா, அதாவது வரைந்து எழுதிய பாண்டுலிபி, அதாவது கையெழுத்து பிரதி அபிஹால்மே சமீபத்திய காலத்தில் மிலிகை கிடைத்திருக்கிறதா. ஜாயசி கா பிரசித்த காவியகை பத்மாவத். ஜாயசியினுடைய புகழ்பெற்ற காவியம் பத்மாவத்தாக இருக்கிறது. இஸ்மே चित्तौड़ के राजा रत्नसेन तथा सिंघल की राजकुमारी பத்மாவதி की प्रेम कथा वर्णन है. இதில் சௌத்தடி கே ராஜா ரத்னசேனும் சிங்கல் கே ராஜகுமாரி பத்மாவதி அவர்களுடைய அன்பை ஆதாரமாக வைத்திருக்க எழுதப்பட்ட கதை வர்ணிக்கப்பட்டு இருக்கிறதா. இதோட மாலிக் முகமது ஜாயசி அவர்களை பற்றின இந்த எஸ்ஸே நிறைவடைகிறது. இதனுடைய அடுத்த எஸ்ஸேவை இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.